அண்மை செய்தியை பார்க்கிறோம். உதகையில் போலீசாரும் மின்வாரிய ஊழியரும் மோதிக்கொண்டிருப்பதன் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அனீஷ் வழங்க கேட்கலாம். அனீஷ், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? வணக்கம். உதகையை அடுத்த புதுமந்து 120 காவலர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததை தொடர்ந்து நேற்று ஓரிரு பகுதிகளில் மின்சார வாரியம் ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் இணைப்பானது கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து உதகையில் வீசி வரும் பலத்த காற்றின் காரணமாக மீண்டும் மின்சார சப்ளை ஆனது துண்டிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் வசித்து வரும் சிவா என்னும் காவலர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மின்வாரிய அலுவலகத்துக்கு சென்று புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்பொழுது இவருக்கும் அங்கிருந்த மின்வாரிய ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வாக்குவாதமானது கைகலப்பில் முற்றியது. இதனையடுத்து காவலர் சிவாவும் மின்வாரிய ஊழியர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இந்த வீடியோவானது இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் மின்வாரிய ஊழியர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் நடந்தது மத்திய பேருந்து நிலையம் அருகே என்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.